Hi friends, Assalamualaikum. Welcome to Banus Recipes. லீவ்ல வீட்ல இருக்கிற குழந்தைங்க பசிக்கும் போது சாப்பாட்டை விட ஸ்நாக்ஸ் தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்ட நேரத்துல கண்டதையும் சாப்பிட்ற நம்ம பிள்ளைங்களுக்கு இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுத்து பாருங்க. 2 நிமிஷத்துலயே அவங்க பசிய போக்கிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரோக்கியமும் சத்துக்களும் நிறைஞ்ச நல்ல சுவையான ராகி மால்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில ஒரு கப் ராகி மாவை சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல மாவை ஒரு 2 நிமிஷம் போல வறுத்துக்கலாம். இது கடையில வாங்கின மாவுங்கிறதால வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். ராகியில புரோட்டீன், பொட்டாசியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி இதெல்லாம் இருக்கிறதால குழந்தைங்க மட்டும் இல்ல நாமளும் தாராளமா சாப்பிடலாம். ராகியில அதிக அளவு கால்சியம் இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து உணவுல எடுத்துட்டு வரும்போது பிற்காலத்துல வர வாய்ப்பு இருக்கிற எலும்பு தேய்மான பிரச்சனையை வராம நம்ம தடுக்கலாம். இது கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க ராகியை தினமும் ஃபுட்ல சேர்த்துக்கலாம். இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால ரத்த அணுக்களை அதிகரிச்சு ரத்த சோகை நோயை குணப்படுத்துது. கூடவே இதுல நார்ச்சத்தும் அதிக அளவுல இருக்கிறதால ஈஸியா டைஜஸ்டும் ஆகும். மாவு வறுபட்டுருச்சு, இது ஆறட்டும். மாவு நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்கு 3 ஏலக்காய், கொஞ்சமா முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நட்ஸ் எல்லாம் சேர்க்கறது நம்ம விருப்பம் தான். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதால நட்ஸை நான் சேர்த்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியா நட்ஸ் வாயில கடி போடுறது பிடிக்கும்னா இதை பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால நான் ஃபைன் பவுடரா நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த பவுடரை கண்ணாடி பாட்டிலையோ இல்ல ஏர்டைட்டான ஜார்லயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் 6 மந்த் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் பல்கா அரைச்சு ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்றதை விட நம்ம தேவைக்கு ஒரு மாசம் வராப்புல அரைச்சு வச்சுட்டு யூஸ் பண்றதா நல்லதுன்னு நான் சொல்வேன். இப்போ நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 3 இந்த மாவுக்கு 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஃபுல்லா நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, இப்போதான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போறேன். இப்போ இது ஒரு கரண்டியால நல்லா கலந்து கொடுக்கலாம். நம்ம மாவை வறுத்து யூஸ் பண்றதால ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்லை. 1 நிமிஷத்திலேயே மாவு வெந்து அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இனிப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். ஜீனியும் சேர்க்கலாம் தான், ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஜீனி அவாய்ட் பண்ணிட்டு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதுல ஏதாவது ஒன்றை சேர்த்து பண்றது ரொம்பவே நல்லது. நான் இதுல 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நாம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாலை நம்ம காய்ச்சி தான் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு இது 1 நிமிஷம் போல கலந்து விட்டாலே போதும். இனிப்பா சாப்பிட பிடிக்காதவங்க பால்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் லாஸ்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி மால்ட் ட்ரிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு நான் மேல கொஞ்சமா துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பசினி ஸ்நாக்ஸ் கேட்கிற பிள்ளைங்களுக்கு டக்குன்னு 2 நிமிஷத்துல இந்த ட்ரிங்கை செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க வயிறும் நிறையும், பிள்ளைங்களுக்கு ஹெல்தியா சாப்பிட கொடுத்தோம்னா நம்ம மனசும் நிறையும். கண்டிப்பா இந்த ட்ரிங்கை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். Thanks for watching.